பிரைஸ் தலாட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சுவையான காரசாரமான மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறின பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு அதில் வந்து 2 பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாவை நல்லா ஓரத்தில் கீறி விட்டுட்டு அது கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டு அதை தனியாக வச்சிடலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி தேவையான கொஞ்சமாக கறிவடகம் சேர்த்து பொரிய விட்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி அதில் சேர்த்து விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கொஞ்சம் நிறம் மாறி வரணுங்க. அப்போ தாங்க இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ப்ரௌனாக வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு எடுத்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் வந்து நம்ம நல்லா கொதிக்க விடலாங்க. மீன் குழம்பு நல்லா கொதித்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் செங்கால மீன் தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் குழம்பு செய்கிறேன். குழம்பு நல்லா கொதித்த பிறகு ஒரு 5-6 துண்டு மாங்காவையும் அது கூட சேர்த்து விட்டுடலாம். மாங்காய் போட்டு ஒரு நிமிஷம் கழித்து மீனையும் அதில் சேர்த்துடலாங்க. மீன் சேர்த்த பிறகு அடுப்பை வந்து நம்ம வந்து ஹையில் வைக்கவே கூடாது. ஹையில் வச்சாக்கா குழம்பு வந்து மீன் வந்து உடஞ்சிடும், கரைஞ்சி போயிடும். அதனால் நம்ம வந்து ஹையில் வைக்கவே கூடாது. மீடியமில் தான் வைக்கணும். மீடியம்லேயே வச்சு விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடணுங்க. மீன் வெந்துட்டுருக்கும் போதே கொஞ்சம் தேங்காய், ஒரு 5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து நைஸாக அரைச்சி மீன் குழம்புல சேர்த்து விட்றலாங்க. நல்லா கரண்டியெல்லாம் ஒரு கிளற ஒன்றும் பொறுமையாக கிளறி விட்டு அதை வந்து 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் மீடியமில் வச்சு கொதிக்க விடணுங்க. அவ்வளோதாங்க, சுவையான சூப்பரான காரசாரமான மீன் குழம்பு ரெடிங்க. மீன் குழம்பு வந்து எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். சாதத்தோடு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை வந்து நல்லா சுண்டை வச்சு மறுநாள் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க.